அல்லாஹ்வை பயந்தால் யஜ்அல் லஹு, அல்லாஹ் சொன்னான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு, அல்லாஹ்வை யார் பயந்து விட்டார்களோ அவர்களுக்கு நெருக்கடியில் இருந்து விடுதலை, மஹ்ரஜன்கறான். அவர் அங்க தன் ஆசையை அடக்கினார். ரப்புடைய பயம் வந்துச்சு. என் ரப்பு பார்க்கிறானே, இவ்வளவு நேரா வீதி வீதியாக உலாவர வைத்து வியாபாரம் செய்து அலாலாக சம்பாதிக்கிறேன், இன்றைக்கு இந்த பெண்ணிடத்தில் நான் அகப்பட்டு கொண்டேன், ஏதேனும் தவறான வாழ்க்கை வாழ்ந்து விட்டால், அந்த பெண்ணு வந்து விபச்சார பெண் அல்ல, ராஜ குடும்பத்து பெண், அழகான பெண், லட்சணமாக இருக்கிறார்கள், உயர்ந்த அன்பளிப்பு தருகிறேன் என்கிறார்கள். அதை தாண்டி அல்லாஹ் என்னை பார்க்கிறானே, ரப்புக்கு முன்னால் நான் பாவம் செய்வதா? சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வை பயந்து விட்டார்கள் இல்லையா, அவர்கள் தான் மகத்தானவர்கள். நிறைய பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உயர்ந்தவர்களே சருகி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்கான். அதனாலதான் அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க கூடாது என்று மார்க்கம் எழுதுகிறது. நம்ம ஒரு பெண்ணோடு இருக்கிறோம்னா அவங்க குடும்பத்துக்காரங்க இருக்கணும். தனித்து ஒரு அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் இருக்கக்கூடாது. ஷைத்தான் இடத்தில் கேட்கப்பட்டது, மனிதர்களை நீ எப்போது வழிகெடுப்பாய், எப்போது